ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். நான் உங்க நீலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிபி. வெல்கம் பேக் டு another exciting current affairs session. ஆமா சிபி, இன்னைக்கு நாம நவம்பர் 10, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இந்த எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்குற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. நம்ம பிடிஎஃபோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற சோர்சஸ் மாதிரி வளவலன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. உண்மையை சொன்ன சிபி, இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியல்ஸோட படிச்ச ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு குறைவான கண்டென்ட்ல ஆனா அதை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி கண்டென்ட் கியூரேட் பண்றாங்க. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி நீலா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டுடேஸ் நியூஸ். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட முதல் டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியமை திறந்து வச்சிருக்காரு. ஓ அப்படியா? எங்க? என்ன பேர் அதுக்கு? இது சத்தீஸ்கர்ல நவா ராய்ப்பூர்ல இருக்கு. இதோட பேரு ஷஹீத் வீர் நாராயண் சிங் மெமோரியல் அண்ட் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மியூசியம். சத்தீஸ்கரோட 25வது ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு இதை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஷஹீத் வீர் நாராயண் சிங், இவரை பத்தி சொல்லு நீலா. இவர் சோனாகானோட லேண்ட்லார்ட். சத்தீஸ்கர்ல இருந்து வந்த முதல் தியாகி. பிரிட்டிஷ் காலத்துல பஞ்சம் வந்தப்போ அவங்க தானியங்களை பதுக்கி வச்சதுக்கு எதிரா புரட்சி பண்ணவரு. கிரேட். அந்த மியூசியம்ல வேற என்னலாம் இருக்கு? அந்த ஃபெசிலிட்டி 50 கோடி செலவுல 10 ஏக்கர்ல கட்டியிருக்காங்க. இதுல 14 கேலரிஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 650 ஸ்கல்ப்சர்ஸோட. முக்கியமா பெண்களோட போராட்டத்துக்காக ஒரு கேலரிய டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதுல ராணி சோரஸ் கிராந்தி 1878 பத்தி சொல்லியிருக்காங்க. வாவ். அது மட்டும் இல்லாம பிஎம் அவர்கள் மியூசியம் போர்ட்டல் ஆதிசௌரியா இ-புக்கையும் லான்ச் பண்ணி ஷஹீத் வீர் நாராயண் சிங்கோட குதிரை மேல இருக்கிற சிலையும் திறந்து வச்சிருக்காரு. வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். அடுத்தது என்ன? நெக்ஸ்ட், கவர்மெண்ட் லான்ச்சஸ் PLI 1.2. யூனியன் மினிஸ்டர் HD குமாரசுவாமி அவர்கள் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்கான ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அதாவது PLI ஸ்கீமோட 3rd ரவுண்ட லான்ச் பண்ணியிருக்காரு. சிபி, இந்த PLIனா என்னன்னு நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்லு. கண்டிப்பா. PLIனா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் தர ஒரு ஊக்கத்தொகை. நீங்க அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். சிம்பிள். பர்ஃபெக்ட் சிபி. இந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் சொல்லு. இந்த ஸ்கீம் FY24ல இருந்து FY30 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மெக்கான் LTD. இதுல 5 மேஜர் கிளஸ்டர்ஸ்ல 22 ப்ராடக்ட் சப் கேட்டகரிஸ் கவர் ஆகுது. இன்சென்டிவ் ரேட்ஸ் 4%ல இருந்து 15% வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த இன்சென்டிவ் பீரியட் FY26ல இருந்து 5 வருஷத்துக்கு இருக்கும். ஓகே, இது வரைக்கும் இந்த ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? இது வரைக்கும் 43,874 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட் ஆயிருக்கு. டார்கெட் 14.3 மில்லியன் டன் ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் அவுட்புட். இந்தியாவோட எய்ம் என்னன்னா, ஸ்டீல் கெப்பாசிட்டியை 2030க்குள்ள 300 மெட்ரிக் டன்ஸ் ஆகும், 2047க்குள்ள 500 மெட்ரிக் டன்ஸ் ஆகும் டபுள் பண்ணணும். சூப்பர்ப் எக்ஸ்பிளனேஷன் சிபி. அடுத்ததா ஒரு பெருமையான விஷயம், ஆமல் டாப்ஸ் குளோபல் கோஆபரேட்டிவ் ரேங்கிங். வாவ், நம்ம ஆமுலா? சொல்லு. குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட், அதாவது ஆமுல் பிராண்ட் உலகத்திலேயே நம்பர் 1 கோஆபரேட்டிவா ரேங்க் பண்ணிருக்காங்க. இது GDP பெர் கேபிட்டா பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல. இந்த ரேங்கிங்க இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் அவங்களோட வேர்ல்ட் கோஆபரேட்டிவ் மானிட்டர் 2025ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சும்மாவா? ஆமுலோட ஆனுவல் டர்ன்ஓவர் $7.3 பில்லியன். டெய்லி மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் 35 மில்லியன் லிட்டர்ஸ். இதுல இன்னொரு ஹைலைட்டும் இருக்குல்ல? ஆமா, அதே கேட்டகரியில நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட், அதாவது IFFCO 2nd ரேங்க் பிடிச்சிருக்காங்க. இது 35,000 கோஆபரேட்டிவ்ஸ் மூலமா 50 மில்லியன் ஃபார்மர்ஸ்க்கு சர்வ் பண்ணுது. ட்ரூலி ப்ரவுட் மூமெண்ட். அப்சல்யூட்லி. சரி, அடுத்த நியூஸ்க்கு போலாம். PM மோடி அவர்கள் உத்தராகண்ட்ல 8,260 கோடி மதிப்புள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடிக்கல் நாட்டி சிலதை திறந்து வச்சிருக்காரு. உத்தராகண்ட் ஸ்டேட் ஃபார்ம் ஆகி 25th ஆனிவர்சரியை ஒட்டி இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. ஓ, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அதுல அடங்கும்? டெராடோன் வாட்டர் சப்ளை ஃபார் 23 zones அண்டர் அம்ருத் ஸ்கீம், பித்தாராகார் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன், கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல சோலார் பவர் பிளான்ட்ஸ், அப்புறம் நைனிடாண்ட்ல இருக்கிற ஹல்துவானி ஸ்டேடியம்ல ஒரு ஆஸ்ட்ரோ டர்ஃப் ஹாக்கி கிரவுண்ட். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ். கிரேட். நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் அபவுட் இந்தியா மேரிடைம் வீக். ஆமா, மும்பைல நடந்த இந்த ஈவெண்ட்ல சென்டர்
2.2 லட்சம் கோடி அதாவது $26 பில்லியன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேரிடைம் செக்டரை ஸ்ட்ரென்தன் பண்ண 437 நியூ வெசல் ஆர்டர்ஸ்க்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட். 2.2 லட்சம் கோடி. அப்பா, எவ்வளோ பெரிய அமௌண்ட். இதுல என்னென்ன கீ இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு? இதுல பாரத் கண்டெய்னர் ஷிப்பிங் லைன்னு ஒரு புது நேஷனல் கேரியர் லான்ச் பண்றாங்க. 51 வெசல், 60,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டோட. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க ஃப்ளீட்டை 2047க்குள்ள 216 வெசல்ஸா எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. வேற என்னெல்லாம் இருக்கு? ஆயில் அண்ட் கேஸ் PSUs 47,800 crore-க்கு 59 நியூ ஷிப் பில்டிங் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் கிரீன் டக் ப்ரோக்ராம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. 2040க்குள்ள 100 ஈகோ ஃப்ரெண்ட்லி டக்ஸை டிப்ளாய் பண்ணுவாங்க. சூப்பர். இந்த ஈவெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்ததே. கரெக்ட். யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனாவால் அவர்கள் குஜராத்ல லோத்தல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கிற நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் NMHC-யோட லோகோவை லான்ச் பண்ணாரு. சிபி, ஒரு சின்ன பிரேக். நம்ம லிஸ்னர்ஸ்க்கு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஷோர் நீலா. மக்களே, நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கலா டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுங்க. தேங்க்யூ கைஸ். சரி சிபி, இப்போ பேங்கிங் நியூஸ்க்கு போலாமா? Let's go. Scapia and Federal Bank launch new cards. ஸ்கேப்பியா நிறுவனம் ஃபெடரல் பேங்க் கூட பார்ட்னர் பண்ணி ஃபேமிலி ஆட்-ஆன் கிரெடிட் கார்ட்ஸ் ஃபீச்சரையும் ஸ்கேப்பியா ஸ்டோர் டிராவல் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ, இது டிராவல் லவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ஆமா, இந்த ஆட்-ஆன் கார்டு மூலமா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷனல் டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். அடுத்ததா ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். NPIL partners with Razorpay. NPCA இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் NPIL ரேசர்பே கர்லெக் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. இதனால இந்தியன் டிராவலர்ஸ் மலேசியால இருக்கிற மர்ச்சன்ட்ஸுக்கு அவங்களோட UPI ஆப்ஸ் மூலமாவே இன்ஸ்டன்டா அண்ட் செக்யூரா பே பண்ணலாம். அப்போ இனிமே கேஷ் இல்லனா இன்டர்நேஷனல் கார்ட்ஸ் வேணாம், நம்ம ஜிபே, ஃபோன்பே வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆமா, ரேசர்பே பத்தி சில டீடைல்ஸ். ஃபவுண்டர்ஸ் வந்து ஹர்ஷில் மாத்தூர் அண்ட் சஷாங்க் குமார். CEO ஹர்ஷில் மாத்தூர் 2014ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்ட் இட் இஸ் பேஸ்ட் இன் பெங்களூரு. Next, CDOT and IIT Gandhinagar sign an MOU. The Center for Development of Telematics, CDOT, IIT Gandhinagar கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ஸ்ல ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் COE எஸ்டாப்ளிஷ் பண்ணதான். குட் இனிஷியேட்டிவ். இப்போ ரிப்போர்ட் செக்ஷனுக்கு போலாம். UNEP எமிஷன்ஸ் கேப் ரிப்போர்ட் 2025 வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? UN என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் UNEP ரிலீஸ் பண்ண இந்த 16th எடிஷன் ரிப்போர்ட் படி குளோபல் கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் 2024ல 57.7 ஜிகா டர்ன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் அப்படின்ற ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கு. இது 2023 விட 2.3% அதிகம். இதுல இந்தியாவோட நிலைமை என்ன? இந்தியா தான் லார்ஜஸ்ட் இயர் இன்க்ரீஸ் இன் எமிஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிருக்கு. நமக்கு அடுத்து சைனா, ரஷ்யா, இந்தோனேஷியா அண்ட் USA இருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் growth rates பார்த்தா இந்தோனேஷியா 4.6%, இந்தியா 3.6% அண்ட் சைனா 0.5% தான் டாப்ல இருக்காங்க. ரொம்ப கவலை அளிக்கிறமான விஷயம். சரி, இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு? டான்சானியாவோட பிரசிடென்டா சம்யா சுலுஹு ஹசன் 2வது முறையா பதவியேற்றிருக்காங்க. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். டிஃபென்ஸ் நியூஸ். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் US பேஸ்ட் GE ஏரோஸ்பேஸ் கூட ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. ஏகதேசம் $1 பில்லியன், அதாவது 8,870 கோடி மதிப்புள்ள டீல் இது. எதுக்காக இந்த டீல்? நம்ம லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் LCA Mark 1A ப்ரோக்ராம்காக 113 F404 GE இன்டூ ஜெட் என்ஜின்ஸை வாங்குறதுக்கு தான். என்ஜின் டெலிவரி 2027ல ஆரம்பிச்சு 2032ல முடியும். ஆசம். அடுத்தது, இந்தியன் ஆர்மி ஹோஸ்ட்ஸ் யங் லீடர்ஸ் ஃபோரம். ஆமா, இந்தியன் ஆர்மி சென்டர் ஃபார் லேண்ட் வார்ஃபேர் ஸ்டடீஸ் கிளாஸ் கூட சேர்ந்து யங் லீடர்ஸ் ஃபோரம் YLF கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதோட டைட்டில் வீர் யுவா எம்பவரிங் யூத் ஃபார் இந்தியாஸ் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். இது எங்க நடந்தது? கீ ஸ்பீக்கர் யாரு? நியூ டெல்லியில மனேக்ஷா சென்டர்ல நடந்தது. யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு தான் கீ ஸ்பீக்கர். இந்த ஃபோரம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓட பிறந்தநாளான ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ், அதாவது நேஷனல் யூனிட்டி டே அன்னைக்கு நடந்தது. சூப்பர். பிசினஸ் நியூஸ்ல என்ன இருக்கு? CCI clears major accusations.
காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI சில அக்யூசிஷன்ஸ்க்கு அப்ரூவ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன அக்யூசிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து BCP Asia 2 Holdco 7 PTE Ltd ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட்ல 81.15% ஷேர் ஹோல்டிங் அக்வயர் பண்றதுக்கு அப்ரூவல். செகண்ட் வந்து இல்ஜின் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஓட சில ஷேர் ஹோல்டிங்க கிரிஷ் கேபிட்டல் ஃபண்ட் X2 இன்ஃபினிட்டி பார்ட்னர்ஸ் அண்ட் ராப்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் அடங்கின ஒரு கன்சோர்ஷியம் அக்வயர் பண்றதுக்கு அப்ரூவல். ஓகே, சிசிஐ பத்தின ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லுங்க சிபி. Chairperson Ravneet Kaur headquarters New Delhi established in 2003 and operating since 2009. பர்ஃபெக்ட். அடுத்தது சண்டிகர் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ்ல கேம்பஸ் டேங்க் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் லான்ச் பேட லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி லெட் ஸ்டார்ட் அப் லான்ச் பேட்னு சொல்லப்படுது. வாவ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, யங் இன்னோவேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக $6 மில்லியன், அதாவது 50 கோடி ரூபாய் ஃபண்டிங் பூல் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்னா வெஞ்சர் கேட்டலிஸ்ட்ஸ், VCATS, EICTE போன்ற பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. That's amazing. Next news. Kerala gets FDI for Tech Park. சொல்லுங்க. கேரளா கவர்மெண்ட் UAE பேஸ்ட் அல் மர்சூகி HZC கூட ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணிருக்காங்க. ₹850 crore FDI மூலமா திருவனந்தபுரம் டெக்னோ பார்க் ஃபேஸ் 3ல மெரிடியன் டெக் பார்க்க டெவலப் பண்ண போறாங்க. கிரேட். ஸ்டேட் நியூஸ்ல என்ன இருக்கு? யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா அண்ட் மேகாலயா CM கான்ட்ராக்ட் சங்மா 2 பேரும் சேர்ந்து சோஹரா மேகாலயால இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் சோஹரா செரப்புஞ்சி டூரிசம் சர்க்கியூட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் PM டிவைன் ஸ்கீம் கீழ ஃபண்ட் செய்யப்படுது. PM டிவைன் ஸ்கீம்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜன், கரெக்ட்? அப்சல்யூட்லி கரெக்ட். நெக்ஸ்ட், மத்திய பிரதேஷ் PM ஸ்ரீ ஏர் டூரிசம் ஹெலிகாப்டர் டூரிசம் சர்வீஸா லான்ச் பண்ணிருக்காங்க. இது PM ஸ்ரீ பரியாட்டன் ஹெலிசேவனும் சொல்லப்படுது. இதன் மூலமா இந்தியால முதன்முறையா ஸ்டேட் ரன் ஹெலிகாப்டர் டூரிசம் சர்வீஸ் வச்சிருக்கிற முதல் ஸ்டேட்டா மத்திய பிரதேஷ் இருக்கு. சூப்பர் மூவ் டு பூஸ்ட் டூரிசம். அவார்ட் செக்ஷன்ல ஏதாவது இருக்கா? இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்க்கு பீப்புள் ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் அவார்ட் கிடைச்சிருக்கு. இந்த அவார்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த அவார்ட்? டிஜி வாக்கர் பிளாட்ஃபார்ம்ல 51 ஹிம் ஹிவா டிஸ்ட்ரிக்ட் சர்வீசஸ், ஹிம் பரிவார் அண்ட் ஹிம் ஆக்சஸ் கார்டு சர்வீசஸ் சக்சஸ்ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணதுக்காக ஃபேண்டாஸ்டிக். ஸ்போர்ட்ஸ்க்கு வருவோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ராகுல் VS தான் இந்தியாவோட 91st கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காரு. பிலிப்பீன்ஸ்ல நடந்த 6th ஏசியன் இண்டிவிஜுவல் செஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இந்த டைட்டில வாங்கியிருக்காரு. நம்ம பையன் பெருமையா இருக்கு. கிரிக்கெட்ல ஒரு நியூஸ் இருக்கே. ஆமா, நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் கெயின் வில்லியம்சன் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. டெஸ்ட் அண்ட் ODI கேரியரை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த முடிவு. எண்ட் ஆஃப் an era, கடைசியா ஆபிச்சுவரி. அமெரிக்கன் மோலிகுலர் பயாலஜிஸ்ட் ஜேம்ஸ் வாட்சன் 97 வயசுல காலமாயிட்டாரு. ஓ, a legendary scientist. இவர்தானே DNA-வோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை கோ-டிஸ்கவர் பண்ணது. ஆமா, பிரான்சிஸ் கிரிக்கும் பிராங்க்லின் வில்கின்ஸும் சேர்ந்து இந்த கண்டுபிடிப்புக்காக 1962ல பிசியாலஜி ஆர் மெடிசினுக்கான நோபல் பிரைஸ் வாங்கினாரு. So Sibi, I think we have covered all the important news for today. எஸ் நிலா. But wait, படிச்சா மட்டும் போதுமா? பிராக்டிஸ் வேண்டாமா? அப்சல்யூட்லி. அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஒரு IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஆமா மக்களே, நம்மோட கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் டெய்லி இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது ஒரு மந்த்லி லீக். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். And the best part, வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So don't miss it. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ல சந்திப்போம். Until then, this is Nila signing off. நன்றி. And this is Sibi signing off. Bye bye.